டெலிஃபோனை கண்டுபிடிச்சது கிரஹாம் பெல் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஒரு 2 மணி நேரம் லேட்டாக இருந்தால் வரலாறே மாறி இருக்கும்ன்றது எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு நாள் காலையிலங்க, இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா 1876 பிப்ரவரி 14ஆம் தேதி காலையில் கிரஹாம் பெல் தன்னுடைய லேப்ல இருந்து கிளம்பி பக்கத்தில் இருக்கக்கூடிய வாஷிங்டன் டிசி பேட்டன்ட் ஆஃபீஸ்க்கு போய் டெலிஃபோனை கண்டுபிடிச்சது நான் தான், எனக்கு இதுக்கான பேட்டன்ட் உரிமம் கொடுங்கன்னு சொல்லி அப்ளை பண்ணுறாரு. அவர் அப்ளை பண்ணி வெறும் 2 மணி நேரத்தில் எல்சா கிரே அப்படின்ற அவருடைய லேப் ஸ்டாஃபும் போய் இந்த டெலிஃபோனை கண்டுபிடிச்சது நான் தாங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு பேட்டன்ட் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறாங்க. ஆனால் பேட்டன்ட் சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் முதல்ல பேட்டன்ட் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் உரிமை அப்படின்னு பேட்டன்ட் சட்டம் சொல்லுதுங்க. இதனால் எல்சாவோட அப்ளிகேஷன் ரெஃப்யூஸ் ஆகுது. கிரஹாம் பெல்லோட அப்ளிகேஷன் 1876 மார்ச் 7ஆம் தேதி கிராண்ட் ஆகுது. ஸோ நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய கண்டுபிடிப்புகளுக்கும் உடனடியாக பேட்டன்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ளை பண்ணிடுங்க. டோன்ட் டிலே.